இந்த டேங்க் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஒரு செட்டப் தான். வெல்கம் டு அவர் சேனல் ஈரோடு நாயகன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளான்டேஷன் டேங்க் தான் செட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டேங்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 12, ஹைட் வந்து 10 இன்ச்சு. இந்த டேங்க்கை தான் நம்ம பிளான்டேஷன்ஸ் டேங்காக வந்து செய்ய போகிறோம். அப்புறம் வந்து நம்ம இதோட பேஸ் லேயர் என்ன கொடுக்க போகிறோம்னா வெர்மி கம்போஸ்ட் தான் நம்ம பேஸ் லேயராக கொடுக்க போகிறோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்வா சாயில் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுருக்கேன். அக்வா சாயில் கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் லைவ் பிளான்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த டேங்க்கில் இருக்குது. அதை தான் நம்ம இதில் பிளான் பண்ண போகிறோம். இது வெர்மி கம்போஸ்ட்டு. இதைத்தான் நம்ம வந்து கீழே வந்து பேஸ் லேயராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். நேச்சுரலாக எப்படி செட்டப் பண்ணுறதுல இது ஒரு மெத்தடு. நானும் நிறைய வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோலலாம் கொஞ்சம் நேச்சுரலாக எப்படி செட் பண்ணணுங்கிறதுல இதை சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். போக போக வீடியோவில் வந்து அப்டேஷன் கொடுக்குறேன் நான். ஃபஸ்ட்டு இதை வந்து பேஸ் லேயராக ஃபில் பண்ணிடலாம். இது வந்து 2 கிலோ நம்ம வாங்கினோம். இது ஒரு 50 ரூபா தான் வந்துச்சு பாக்கெட்டு. இது நல்லா ஃபைனாக எதுவும் குப்பை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா நீட்டாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்குறதுல ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்குங்க. க்ளீன் பண்ணிவிட்டு போடுறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குது. இது இந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக தேவையில்லை. இதிலேருந்து கொஞ்சம் எடுத்துடலாம். இன்னும் டேங்க்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதில் கூட எதுலையாவது ஒன்றில் வந்து நம்ம இது அதில் ஃபில் பண்ணி போட்டுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கிலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு இவ்வளோ தேவையில்லை. ½ இன்ச்சு அந்த மாதிரி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே நம்ம ஏன்னா அக்வா சைலும் யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் இங்கே கீழே வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ½ இன்ச்சு அந்த மாதிரி. அது அப்படியே பின்னாடி போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு இது சைடில் பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும். அப்படியே மேலே போகிறப்ப கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம வந்து அக்வா சாயில வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதில் இது வந்து அக்வா சாயிலு கொஞ்சம் அப்படியே இது கொஞ்சம் யூஸ் பண்ண சாயில் தான், அதனால் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது மேலே பேஸாக வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட்டை போட்டு அக்வா சாயில் வந்து மேலே நம்ம ஃபில் பண்ணுறோம். அட்லீஸ்ட் நம்ம 1 இன்ச்சு அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண முடியும். ஸ்டிக் பண்ணிட்டு தான் நம்ம வேறு எல்லாம் போகிறதுக்கு ரூட்ஸ் வந்து உள்ளே நல்லா போய் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு வேணும். நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். நிறையா ரெஃபரன்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு தான் இதை ரெடி பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன்.
இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் கம்மியாக இருக்குது, நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கொஞ்சம் நல்லா சமப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதுக்கு மேலே வேணால் நம்ம ஸ்டோனு இந்த மாதிரி இது வேணால் நம்ம அக்வாஸ்கேப்பிங்காக நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்டோனு, ட்ரிஃப்ட்வுட்டு அந்த மாதிரி. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் சாயிலு வேணால் கொஞ்சம் ராக்ஸ் வந்து ஆட் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் போக 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 வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரிஃப்ட்வுட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போக போக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை பண்ணி முடிச்சுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறக்கு. இதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் வாங்கினது கிடையாது, நம்ம நேச்சுரலாகவே கிடைக்கிறது, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ராக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். இது நார்மலாக இந்த நம்ம கருங்கல் தான் சொல்லப்போனால், அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இதில். கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா நம்ம ஒரு இது இந்த மாதிரி ஒரு செட்டப் தான். இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் வீடியோஸில் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் க்ளூ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னல நம்ம பிகினர் ஸ்டேஜில் தான் இருக்கோம். அதனால் நான் இப்போதைக்கு சும்மா அப்படியே ஸ்டோனை மட்டும் நான் அப்படியே வைக்கிறேன். நமக்கு இப்போ இது பண்ண மாதிரி இது வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு மலை, ஒரு மவுண்டன் வியூ அந்த மாதிரி ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். பிளான்ட் பேர்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம இங்கே லோக்கலில் கிடச்சது எடுத்து கலெக்ட் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம இதைத்தான் நம்ம இது பண்ண போகிறோம். சும்மா ஸ்பான்ச்சில் தான் சுற்றி வச்சுருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த பிளான்ட்டு, இது எல்லாமே இங்கே பக்கத்தில் லோக்கல் அக்வேரியமில் கிடச்சிது, அதை தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஷிம்பும் இப்போ தான் நம்ம இது பண்ணிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் தமிழன் கப்பி ஃபார்ம் அவர்கிட்டருந்து வாங்கினது தான். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்படிஷனில் ப்ரைஸாக வந்தது நமக்கு.
அப்புறம் இது இல்லாமல் இன்னொரு இது இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு பேர் இருக்குது. அந்த பேருக்காக தான் நம்ம இந்த டேங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த பிளான்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சும்மா ஸ்பான்ச் மாதிரி தான், அதில் தான் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்குது, நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பென்சிலில் தான் நான் இது பண்ண போகிறேன். ஸ்டெம்ஸ் வந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு கட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து நம்ம நட போகிறோம். இது எல்லாமே பக்கத்து அக்வாரியமில் கிடச்சிது, அதை தான் எடுத்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ட்விஸ்டர் வாங்கிக்கலாம். இது எல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறது தான். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சிருக்குங்கிறது தானே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்கிறோம். அதனால் நமக்கு பிடிச்ச விஷயத்த எப்படி நமக்கு தேவையோ அந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், மற்றவங்க பண்ணியிருப்பாங்க, அதையும் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்குங்க. நமக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வளரும் இதெல்லாம் எனக்குமே தெரியாது. ஏன்னா நான் CO2 எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக வந்துட்டு ஒரு லைட்டிங் பிளான்டேஷன் லைட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். அந்த லைட்டு அப்புறம் வந்து ஒரு சின்ன மோட்ரு, ஹேங் ஆன் ஃபில்ட்ரு அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். மெயினாக இந்த டேங்க்குக்கு மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் மேற்கொண்டு அந்த டேங்க்கு ஒரே டேங்க்கு தான், அது பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்கேன். பிரித்ததை வந்து அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். பிளான்ஸோட க்ரோத்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு செட் ஆகுதா, செட் ஆக்கணும் விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ கற்றுக்கிட்டு அது முழுசாக எப்படி நம்ம பண்ண முடியுங்கிறத நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஃபிஷ் டேங்க்கு நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்ருக்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்குறப்ப நம்ம ஷாப்லலாம் போய் பார்க்குறப்ப அக்வாரியம் ஷாப்பில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து அந்த பிளான்டட் டேங்க்கில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி உருவானது தான் எனக்கு அந்த ஆசையே. என்னென்னா ஃபிஷ்ஷை வந்து நம்ம எப்பயுமே நேச்சுரல் செட்டப்பில் வச்சுக்கணுன்னு நான் விருப்பப்படுவேன். அதை பார்க்குறப்பே நம்ம அந்த பிளான்ட்டுக்குள்ளே பார்க்குறப்பே நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷை பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஹைட் பண்ணுறதுக்கு பிளேசஸ் அதுவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால அதில் போய் ஃப்ரைஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பின்னாடி நிறையா செடி வச்சுக்கலாம். பின்னாடி வளர்ந்தால் தான் நல்லா பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும்.
வெர்மி கம்போஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா அக்வா சைலே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நான் காஸ்ட்டும் பார்த்துட்டு தான் வெர்மி கம்போஸ்ட்டும் யூஸ் பண்ணேன். அது இல்லாமல் நிறைய சேனலில் போட்டிருந்தாங்க, நம்ம வெர்மி கம்போஸ்ட்டும் நேச்சுரலாகவே யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே வேணும்னா செகண்ட் கோட்டாக வந்து நம்ம அக்வா சைடில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் நம்ம அக்வா சைடில் வந்து மேலே டாப் கோட்டாக நம்ம கொடுத்துட்டோம். இங்கே ஒன்றா தான் இது பண்ணியிருக்கேன். பாப்பா வளர்ந்து நிறையா வரும்ல, நான் நல்லா வளர்ந்து வரப்போ நம்ம இது பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிவிட்டு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டெம்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், வளர்ந்து வரப்ப யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, பிளான்ட் அவ்வளோதான், எல்லாமே இது பண்ணியாச்சு. இது இல்லாமல் கொஞ்சம் ஃபாக்ஸ்டைல் இருக்குது. ஃபாக்ஸ்டைலையும் நம்ம இது பண்ணி பார்ப்போம், எப்படி க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஃப்ளோட்டிங் பிளான் தான், கீழே நம்ம இதில் நம்ம சைட்லேயும் இது பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பொசிஷன் வச்சுட்டு கீழே தண்ணி அப்படியே ஃபில் ஊற்ற எடுத்துட்டு வீட்டில் தெரியாது போட்டோம்னா இதுதான் டேங்க் செட்டப்பு. அப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா லைட்டும் அப்புறம் ஃபில்டரும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது நம்ம இப்போ தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்கனால இது அப்படியே ரன்னிங் அப்படியே ஓட விட்டுறணும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளான்ட்டு நம்ம மோட்டரை ஓட விட்டதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவே மோட்டரையும் லைட்டையும் நம்ம ரன் பண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பள்ளமான மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு ஸோ நம்ம அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். அது நெக்ஸ்ட் வந்து பார்க்குறக்கே எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். நான் ஸ்டிம்ப் வந்து ரெட் கலர் தான் வாங்கியிருக்கேன், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் வந்து இந்த டேங்கோட அப்டேட் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம். ஒன்று வீடியோவாக இருக்கும், இல்லைனா ஷார்ட்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.